தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானை வந்து தாக்கியிருக்காங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு 6 இடத்த, முக்கியமான தீவுகளை வந்து தாக்கியிருக்காங்க. இப்பதான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, லெபனானை இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. லெபனான் எங்களுக்காக சண்டைக்கு வந்தவங்க, நாங்களும் பேச்சுவார்த்தை வருதுன்னு சொல்லி தானே போற நிறுத்தியிருக்கோம். நிறுத்தி 2-3 மாசமாவது, ஆனா இன்னும் பேச்சுவார்த்தை வந்த பாடு இல்ல. லெபனான்ல இவங்க தாக்குதலை நிறுத்தின பாடும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல பொறுமையை நாங்க வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அடிச்சாங்க. ஈரான் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, இஸ்ரேல் அடிச்சாங்க. இஸ்ரேல் அடிச்சது மட்டும் இல்லாம, இது வந்து நீங்க லெபனானை இன்னும் அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம் மிரட்டி என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு வார்னிங் அட்டாக் அப்படின்னாங்க. உடனே இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, பதிலுக்கு வந்து ஈரான் அடிச்சாங்க. ஆனா அமெரிக்கா வந்து தடுத்தாங்க, அடிக்கவே அடிக்காத, நம்ம சமாதானத்துக்கு பேசிட்டு இருக்கோம், நிறுத்திடுவோம்டாங்க. ஆனா அதையும் மீறி வந்து என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் அட்டாக் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா வந்து நாங்க உங்களை தனிமைப்படுத்திடுவோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலை மிரட்டி போற வந்து என்ன பண்ணாங்க, நிறுத்துங்க, அவங்கதான் சாம்பிள் அட்டாக் தானே ஈரான் சொல்லியிருக்காங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நிறுத்தினாங்க. நிறுத்தினதுக்கு பிறகு ஈரானும் அடிக்கல, அதுக்கப்புறம் இஸ்ரேலும் அடிக்கல. உடனே அமெரிக்கா என்ன சொல்லிடுச்சு, நாங்க சமாதானம் பேசிட்டோம், பாகிஸ்தான்கிட்ட சொல்லிட்டோம், பாகிஸ்தான்கிட்ட வந்து ஈரானும் சொல்லிட்டாங்க, நாங்க கையெழுத்து போட போறோம், அவ்வளவுதான், இனி சமாதானம் வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா முந்தா நேத்து தான் சொன்னாங்க. நேத்து ஒரு நாள் கொஞ்சோன்னு அமைதியா இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவே அட்டாக் பண்ணிருக்காங்க. அட்டாக் பண்ணாலும் எந்தெந்த இடமெல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நிறைய தீவுகளை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. பந்தர் அப்பாஸ், கசம் தீவு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மினாபு, சிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுகள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அது இல்லாம ஈரான்ல பல இடங்கள்ல வந்து வெடி சத்தம் கேட்டதாக சொல்லப்படுது. அது உறுதியா அப்படியான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா இந்த தீவுகள் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இடங்கள், ரொம்ப முக்கியமாக 2 இடங்கள்ல, இந்த சிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து வாட்டர் பைப் லைனவே அடிச்சிருக்காங்க. அது இல்லாம அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை வந்து தாக்கியிருக்காங்க. அதாவது ஈரான் வந்து இதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க, நம்மளுடைய ரேடார் சிஸ்டத்தை வச்சு பக்கத்து நாடுகள்ல வந்து எங்கெல்லாம் வந்து அமெரிக்கா என்னென்ன உளவு வேலை பாக்குறான், எங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த ரேடார் சிஸ்டத்தையும் தாக்கியிருக்காங்க. முக்கியமா வாட்டர் பைப் லைன் அண்ட் வந்து ரேடார் சிஸ்டம் வந்து தாக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுகள்லாம் வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஒண்ணு வந்து பெருசா வந்து ஓவராலா வந்து சொல்லாட்டினாலும் காட்டுறாங்க, காட்டும் போது வெறும் எரியக்கூடிய காட்சிகள் தான் தெரியுது, அங்கங்க எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த இடங்கள்ல ஒரு 6 இடத்த வந்து என்ன பண்ணிடுறாங்க, அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை வந்து என்ன பண்றாங்க, அவங்க அறிக்கை விடுறாங்க, ஏன் நாங்க அட்டாக் பண்ணோம்னு சொல்லிட்டு. அதுல அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணமே வந்து ஈரான் தானாமா. ஈரான் வந்து அமெரிக்காவுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து முன்னாடி தாக்கிட்டாங்களாமா. அதை கண்டுபிடிச்சிட்டு எங்க ஹெலிகாப்டர் எப்படி தாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 தீவை தாக்கிட்டோம், எங்க ஹெலிகாப்டர் மேலே கை வச்சா அவங்க தீவே இருக்காதுன்னு நாங்க காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணமா தான் தெரியுது. இந்த மாதிரி வந்து வெறும் ஒரு ஹெலிகாப்டருக்காக வந்து இவங்க இத்தனை தீவெல்லாம் வந்து அடிக்கக்கூடிய ஆள் கிடையாது அமெரிக்கா. அதுவும் இந்த நிலைமையில அடிக்க மாட்டாங்க. அப்ப எதுக்காக இதை அடிக்கிறான்னு பார்க்கும்போது நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இப்ப இந்த பங்கு சந்தையில வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்றாங்க. ஏன்னா இந்த ஈரான் வந்ததுல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அமெரிக்காவுடைய லாபம் வந்து குறையவே இல்லை. பார்க்க போனா எப்பயும் இருக்கிறத விட அவங்களுக்கு தான் அதிக லாபம் கிடைக்குது. நிறைய எண்ணெய் வித்ததும் அவங்கதான், பங்குச்சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் அவங்கதான் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதனால கரெக்டா இந்த சமயத்துல ஏதோ லாபத்தை நோக்கிதான் அமெரிக்கா இந்த காய் நகரத்திலே பண்ணிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல இதை அடிச்சு போட்டு என்ன சொல்லியிருக்காங்க அமெரிக்கா, அவ்வளவுதான், இது ஒரு தடவை தான் நாங்களும் அட்டாக் பண்ண, அவங்க ஒரு தடவை அட்டாக் பண்ணாங்க எங்களுடைய ஹெலிகாப்டர், அதுக்காக ஒரு தடவை நாங்க அட்டாக் பண்ணிருக்கோம்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, இப்ப முடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல ஏதாவது தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுவும் இந்த தாக்குதலுக்கு காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னொரு தரப்புல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய ஒரு ஊடகத்துல வந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க. என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா, அதாவது முந்தா நேத்து போர் நின்னுச்சுல, இஸ்ரேல வந்து ஈரான் அடிச்சாங்க, ஈரானை வந்து இஸ்ரேல் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நிறுத்திட்டாங்க, ஈரானும் நிறுத்திட்டாங்களா. நிறுத்துற காரணம் என்னன்னா, அமெரிக்கா 3 பில்லியன் அளவுக்கு இருந்த ஈரானுடைய
அந்த என்ன சொன்னாங்க, அந்த புடிச்சு வச்சிருக்கக்கூடிய காசு எல்லாமே அவங்களுடைய எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்க வந்து முடக்கி வச்சிருந்தாங்களா, அந்த முடக்கி வச்சிருந்தது 3 பில்லியன் அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணாங்களாமா அமெரிக்கா. எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இஸ்ரேல அடிக்காத அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஈரானுடைய ஒரு ஊடகம் போட்டாங்க. அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கேவலமா போச்சு. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு தான் இப்ப வந்து போரை நிறுத்தி இருக்காரு, ட்ரம்ப் தான் வந்து போய் ஈரான்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்துல ஈரானுக்கு காசு கொடுத்து இஸ்ரேல அடிக்க வேண்டாம்னு போற நிறுத்தி இருக்கு அமெரிக்கா. அப்ப அமெரிக்கா எந்த அளவுக்கு வந்து பலவீனமா இருக்கு பாருங்க. திருப்பியே அடிக்கிறதுக்கு வந்து துப்பு இல்ல, சமாதானம் பேசுறதுக்கு துப்பு இல்ல, மிரட்டுறது கூட துப்பு இல்ல, காசை கொடுத்துதான் நிறுத்தி இருக்காங்க. அப்ப ஈரானுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல செம டீலு அப்படின்னு சொல்லிட்டு இது ஈரானுடைய ஒரு நியூஸ் சேனல் தகவலை போடுறாங்க. அதுக்கு பின்னாடிதான் இந்த தாக்குதல் நடந்துச்சு. அதனால அமெரிக்கா என்னதான் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒரு காரணமா காமிச்சாலும் கூட இதுக்கு முன்னாடி கூட 4 நாளைக்கு முன்னாடி MQ-9 ட்ரோன்லாம் வந்து தாக்கப்பட்டுச்சு. அப்பயே அடிச்சிருப்பாங்கல்ல, அப்பெல்லாம் அடிக்கல. அப்ப ஏன் இப்ப அடிக்கிறாங்கன்னா இந்த ஒரு காரணம் வெளி வந்தனால கூட ஈகோல அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு 2 காரணம் சொல்லப்படுது. உண்மை என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க இல்ல இது பிசினஸ்ல லாபம் பாக்குறாங்க, மக்களை குழப்பி விட்டு இன்வெஸ்டிகேட்டர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண வரவங்க இல்ல அவங்க மூலமா லாபத்தை எடுக்கிறதுக்காக அமெரிக்கா இதை தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இல்ல எங்களுடைய ஹெலிகாப்டர் அடிச்சனாலதான் அடிச்சோங்கிறாங்க. அது இல்லாம ஈரானுடைய ஊடகம் வந்து ஒரு தகவலை போடுறாங்க. அந்த தகவலுக்கு அப்புறம் தான் இந்த தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் சொல்றாங்க. என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு தடவை அடிச்சுட்டு இப்ப நிறுத்தி இருக்காங்க. இன்னைக்குதான் இது வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த பஹ்ரைன், குவைத்துல இங்க எல்லாம் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏன்னா அடிச்சது அமெரிக்காங்கிறதுனால அமெரிக்காவுடைய நிலையங்களுக்கு அடிச்சதாக சொல்லப்படுது. அதை தடுத்துட்டோன்னு வந்து அவங்க சொல்றாங்க. இல்ல விழுந்துச்சு வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனா இஸ்ரேல திருப்பி அடிக்கல இந்த தடவை. அமெரிக்காவுடைய நிலையங்களை மத்த அண்டை நாடுகள்ல தான் வச்சு அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இது அடுத்த கட்டத்தை நோக்கி போதா இல்லையான்ட்டு.